எப்படிலாம் இதே மாதிரி போடுறீங்களோ அதே மாதிரி இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு கொஞ்சம் இருக்கும். இது வந்து என்ன நோயை கூட பாதிக்கப்பட்ட நோயெல்லாம் இது பரப்புது. இந்த தண்ணி வந்து நான் வீட்டிலலாம் இருக்கும். அவங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்து நீங்களும் அந்த தண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கூட சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்போ பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட இங்கே மூஞ்ச பார்த்து பேசு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது இதில் இருக்கிற தண்ணி வந்து ஓட்ட ஓட்டையாக சின்ன சின்னதாக வரும்போது அதே மாதிரி பாருங்க. இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா இந்த இந்த தண்ணியை பற்றினா இந்த தண்ணியோட சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குப்பாங்க. நிறைய சென்டிமீட்டர் இருக்கு. இந்த வாட்டர் வந்து நம்ம குடிக்கிற பலத்தை எகப்படுத்துகிறோம். ஆனால் இதில் இருக்கிற கூலிங்ஸ் வந்து இதில் இருக்கிற தண்ணியோட ஃப்ரெஷ்ஷு வந்து எப்படி வருதுன்னா தோப்பாங்க இதுலேருந்துனா வருது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் பண்ணுறதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கணும். ரெடி 1 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எடுத்துட்டோம். இனிமேட்டு அது க்ளீன் பண்ணால் தண்ணி வந்துடும். பார்க்கலாமா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கிறது இப்படி எடுத்துக்கணும். இதை நம்ம எடுக்கிற அளவுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செடி இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே செட் ஆகுறதுனால நம்மளுக்கு தண்ணி எனர்ஜி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி டேங்க்ல இருக்கிற தண்ணிலாம் நம்மளுக்கு ஹெல்த்து கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிற தண்ணி வந்து என்ன நோயை கூட பார்க்கும். இடுப்பு வலி, கால் வலி நோய் இதெல்லாம் போக்கும். அதுக்கு எப்போவுமே நம்ம இந்த தண்ணியை உங்கள் வீட்டில் சேஃப் பண்ணி வச்சுக்கணும். சேஃப்னா இந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் சேஃபாக வச்சுக்கணும். இப்போ பாருங்க, பழம் சுத்தமாக ஆயிடுச்சு. இந்த பழம் இப்போ நான் க்ளீன் பண்ணுறதை பாருங்க. தண்ணி எடுக்கிறேன்னு பார்க்கலாமா? நான் பண்ணுவேன். தண்ணி எடுக்கிறேன்னு பார்க்குறேன். இந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இருக்கிற பவர் வந்து